உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. இந்த கிராம மிஷன் இயக்கத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த தங்கையின் கேள்வின்ற நிகழ்ச்சிக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஜீவாக்கா வந்திருக்காங்க. ஹலோக்கா. ஹாய் பிரீஸ். அக்கா, இந்த யங் ஸ்டேஜில் சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவர் கூட நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும். அது பைபிள் வாசிக்கிறதா இருக்கட்டும், ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், எதுனாலும் சரிக்கா. ஆனால் வாழ்க்கையில் சில போராட்டங்களோ சில பிரச்சனையும் வரும்போது அந்த பைபிள் வாசிக்கிறது, அந்த ப்ரேயர் பண்ணுறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி மனசில் பல கேள்விகள் எழும்பும்க்கா. இதை எப்படி மேற்கொள்றதுக்கா? நல்ல ஒரு கேள்வி பிரீஸ். ஏன்னா இந்த வாலிப வயசில் ஆண்டவரை தேடி அவருக்கு நேரம் கொடுக்கறதே ரொம்ப பெருசு. ஆனால் அதுலேயும் சோதனை வரும்போது சுத்தமாக டவுன் ஆயிடுவோம் இல்லையா? ஆனால் அந்த நேரத்துலையும் கூட ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரை தேடாமல் இருக்கிற நேரத்தில் நம்மளை மறந்துடுவாரா? நிச்சயம் நம்மளை மறக்க மாட்டார். அப்போ ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போனோமானால் நம்மளுடைய பலன் குறுகினது. அப்போ நம்மளுக்கு ஆபத்து வருது, பிரச்சனை வருது, அந்த நேரத்தில் நம்ம எதுக்கு ஆண்டவரை தேடிட்டு அப்படின்னு இருக்காம, அப்போ நம்மளுடைய பலன் குறுகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு சாத்தானுக்கு என்ன பிரியமோ அதை தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். சாத்தானுடைய கைக்கு நம்ம ஒரு விருந்தினராக நம்ம மாறிடுவோம். அப்போ ஆபத்தான நேரத்தில், நமக்கு பிரச்சனை வருகிற நேரத்தில் ஆண்டவரை நம்ம அண்டி கொண்டிருக்கணும், ஆண்டவரை தேடணும்னு நம்ம ஆசைப்படணும். ஏசப்பா நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் என் வாழ்க்கையில் வரலைன்னா என் லைஃப்பில் எதையுமே நான் சக்ஸஸாக பண்ண முடியாது, இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள முடியாது, இந்த கண்ணீரான காரியங்களை நான் ஜெயிக்க முடியாது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை நம்ம பற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா எப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியில் நம்ம போய் கொண்டிருந்தாலும் சரி, நம்ம வலது கையை பிடிச்சு பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆற்றி தேற்றி நமக்கு சரியாக நம்மளை கைட் பண்ணி வழி நடத்துவார் பிரீஸ். அதனால் நமக்கு இருக்கிற தடுமாற்றங்கள், பிரச்சனைகள் நேரத்துலையும் ஏசப்பாவை பிடிச்சுக்கிறணும். ஏசப்பா நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இயேசுவை நம்ம சார்ந்து கொள்ளும்போது, இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பும் பொழுது தீமையை கூட அவர் நன்மையாக மாற்றிடுவார் பிரீஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்கக்கா. இன்றைக்கி உங்கள் வாலிப காலத்தில் ஒருவேளை நீங்கள் உங்களை சுற்றி நிறைய பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அது நிமித்தமாக ஆண்டவர் மேலே உங்களுக்கு ஒரு கசப்பு இருந்துச்சுன்னா இன்றைக்கே போய் ஆண்டவர்கிட்ட உங்களை நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஆண்டவரே, நீங்கள் நன்மைகளின் தேவன், என் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் எல்லாவற்றையுமே நன்மைக்கு தான் நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க, அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, அதில் ஒரு பெரிய திட்டம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நம்புங்க. இன்னொன்று, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் சரி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அக்கா, ஒரு நிமிஷம் அதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமாக்கா? கண்டிப்பாக ஜெபிப்போம் பிரீஸ். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாலிப வயதிலும் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியவில்லையே ஆண்டவரே, இந்த காரியங்கள் என்னை அழுத்தி கொண்டு இருக்கிறதே, இந்த கண்ணீரின் பாதைகள் எனக்கு வேதனையை தரக்கூடியதாக இருக்கிறதே என்று சொல்லி கசப்பா இருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்திலும் கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. மதுரமாய் நீங்கள் மாற்றும் ஆண்டவரே. அந்த கசப்பான காரியங்களை எல்லாம், இயேசுவை நேசிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா கசப்புகளும் இயேசுவின் நாமத்தினால் அது மதுரமாய் மாறட்டோன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, எல்லா காரியங்களிலும் நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் நன்மையாய் எங்களுக்கு செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி உங்க மேல ஆண்டவரே ஒரு பெரிய விசுவாசத்தை, நம்பிக்கையை வைக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக கண்மணி ஏக்கேல் என்ற சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்பான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. உங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் உங்களுக்காக இந்த விசேஷித்த ப்ரோக்ராமை ஒவ்வொரு நாளும் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். வாலிபர்களாகிய நீங்கள் ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நம்ம யாரையோ நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அப்படிதானே? ஆனால் அந்த வாலிப பருவத்தில் நீங்கள் யாரை நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், சிருஷ்டிகராகிய ஆண்டவரை நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் தான் உங்களை படைச்சாரு. ஆண்டவர் தான் உங்களை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே உங்களை முன்குறித்திருக்கிறாரு. அவர் உங்களை இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நினைத்து அவருக்காக நீங்கள் வாழணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் யாரையோ நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. வாலிப பருவத்தில் உங்களை படைத்த ஆண்டவரை நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் லைஃப் ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆனால் சிருஷ்டிகராகிய இயேசுவை நினைக்காதபடி எந்த நபரையோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ நீங்கள் லைஃப்பில் நினச்சிக்கிட்டே 24 ஹவர்ஸும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் லைஃப்பையே நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையே சீக்கிரத்தில் முடிஞ்சு போயிடும். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இந்த வாலிப பருவம் மிகவும் ஒரு முக்கியமான பருவம். கண்மணியே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வாலிப வயதில் ஏசப்பாவை நீங்கள் பிடிச்சுக்கோங்க. ஏசப்பாவை நினச்சிக்கிட்டே இருங்க. 24 மணி நேரமும் உங்கள் சிந்தனையில் ஆண்டவரோடு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப்பை அதை போல் இந்த உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கை எதுவுமே இல்லைங்க. அவரோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க, அவரோட பேசுங்க, அவரோடு நீங்கள் வாக் பண்ணுங்க. அதுதான் இந்த லைஃப்பில் உங்களுக்கு பிழையேற பெற்ற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அதனால் வாலிப பிரயாயத்தில் உங்கள் சிருஷ்டிகராகிய இயேசுவை நினைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருஷத்தில் துவக்கத்தில் நீங்கள் எல்லாரும் 2025 ஆண்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனவரி 1 எவ்வளோ சந்தோஷமாக அந்த நியூ இயரை கொண்டாடி இருப்பீங்க, அப்படி தானே? வேட்டு வெடிச்சு அந்த 12 o'clock பழைய வருஷம் 2024 வருஷத்தில் அந்த 12 மணி டிசம்பர் 31 அந்த 1 2025 ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போதில் மனசில் ஒரு பெரிய சந்தோஷத்தோட நீங்கள் பிரவேசிச்சிருப்பீங்க. அப்போது அந்த 1 நீங்கள் சர்ச்சில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில காரியங்களை இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட தீர்மானங்கள்லாம் எடுத்திருப்பீங்க, அப்படி தானே? இப்போ எவ்வளோ நாள் ஆயிருக்கு பாருங்களேன். நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் இது வரைக்கும் நீங்கள் நடக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செஞ்சுருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் எடுத்த தீர்மானத்தை ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கவலையோடு நீங்கள் சோர்ந்து போய் கூட ஒரு சிலர் இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறாரு. மகளே, டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிலாம் நீ தீர்மானம் எடுத்த. ஆனால் உன்னால் அதை ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நீ விட்டுறாத. என்னை விட்டு தூரம் பெயராத. நான் உன் கூட தான் நான் இருக்கேன், நான் உன் கூட நான் வர்றேன். 1 நாள் 2 நாள் நீ மிஸ் பண்ணிட்டாலும் நான் உனக்காக நீ எப்போ என்கிட்ட வருவ அப்படின்னு சொல்லி ஆசையோடு நான் எதிர்பார்த்துருக்கிறேன். நீ மறுபடியும் நீ வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். இந்த நாள்லையும் உங்களுக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசும்படி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? தீர்மானங்கள்ங்கிற தலைப்பில் தான் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். என்ன தீர்மானம் எடுக்கணும் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் இன்னைக்கு எடுக்கிற தீர்மானத்தை நீங்கள் லைஃப் லாங்காக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையான காரியத்தையோ உங்களை தேடி வந்து கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு குறைவுமின்றி அவர் சரியான பாதையில் உங்களை கைட் பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு.
தானியேல் புஸ்தகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல அநேக வார்த்தைகள், அநேக வசனங்கள் தீர்மானத்தை குறித்து போடப்பட்டிருக்குது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தானியேல் புஸ்தகத்துல அநேக இடத்துல தீர்மானம் அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது தானியேல் 1:8 எடுத்த தீர்மானம், போடப்பட்டிருக்கிற தீர்மானம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டு அப்படின்னு சொல்லி போடப்பட்டு. என்ன அவர் தன்னுடைய இருதயத்துல தீர்மானம் பண்ணாரா? ராஜா போஜனம் பண்ணுகிற அந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. எருசலேம் தேசத்துல வாழ்ந்த ஒரு தேவ மனிதன், ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாலிபத்தையே ஆண்டவருக்காக அர்ப்பணித்த ஒரு தேவ மனிதன். அப்படிப்பட்டவர் இப்ப அந்த பாபிலோன் தேசத்துக்கு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. வந்திருக்கிற அந்த இடத்துல அவருக்கு சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள், சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவரு நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா பாவம் செய்யலாம், நல்லா அவருடைய வாழ்க்கையில நல்லா சாப்பிடலாம், நல்லா அனுபவிக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, ராஜா போஜனம் பண்ணுகிற அந்த பானம் அதை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறாராம். ஒருவேளை அவர் அன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டா அது தன்னை தீட்டு, இது ஆண்டவர் அருவருக்கிற உணவெல்லாம் ராஜாவுக்கு படைப்பாங்க, ராஜாவுக்கு வைப்பாங்க, அதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு நம்மளை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி போடல வேதத்துல. நம்ம சிந்திக்கிற காரியங்கள், நம்முடைய நினைவுகளின் தோற்றங்கள் நம்மை தவறான பாதையில கொண்டு போயிரும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மளை பரிசுத்தமா காத்து கொள்ளணுங்க. நம்ம வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையா நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. வாய்க்குள்ள போறது நம்மளை தீட்டுப்படுத்தாது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம சாப்பிடுகிற உணவு நம்மளை தீட்டுப்படுத்தாது. ஆனா நம்முடைய சிந்திக்கிற சிந்தனைகள், நம்முடைய செயல்கள், இது ஆண்டவரை துக்கப்படுத்துற ஒரு காரியமா அமையும். வாலிப பிரயாயத்துல நீங்க உங்க வாழ்க்கையை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய டே டு டே லைஃப்ல நீங்க வாழ்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையா வாழணும். ஆண்டவரை துக்கப்படுத்துற ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துடக்கூடாது. ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுக்கிற அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அந்த தேவ திட்டம், அந்த பரிசுத்தமா நம்ம வாழணுங்கிறது, அந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றுறவங்களா, அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறவங்களா நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எப்பயுமே பரிசுத்தத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா மற்றவங்களோட நம்முடைய லைஃப்பை கம்பேர் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நான் இது செஞ்சா தப்பா, அவங்கெல்லாம் இந்த தப்பு செய்யறாங்களே, இவங்க ஆண்டவரை தேடுறவங்க தானே, இவங்க ஊழியக்காரங்க தானே, இவங்கெல்லாம் இந்த காரியத்தை செய்யறாங்க, நான் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட உங்களை ஜஸ்டிஃபை பண்ணி பார்க்கவே பார்க்காதீங்க. ஆண்டவருக்கு முன்பாக வைத்து உங்களை நீங்க நிதானிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா அவர் சந்தோஷப்படுவாரா? ஆண்டவருக்கு இந்த காரியத்தை நான் செய்தேன்னா இது பிரியமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. கொஞ்சம் உங்க மனசுக்குள்ள ஒரு பிரிக்கிங் சவுண்டு கேட்குது, இல்ல ஒரு பதட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை செய்யறதுக்கு நீங்க துணிந்து செயல்படவே படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுவார். ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிற நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். மகளே, நீ போற பாதை சரியில்லை, நீ எடுக்கிற டிசிஷன் சரியில்லை, நீ பேசுற நபர் சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்க கூட பேசுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க நோ சொல்லுங்க. தைரியமா ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்துக்கு நீங்க நோ சொல்றதுக்கு தயங்க வேண்டாம். அப்படி தைரியமா நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யறவரா இருக்கிறாரு. எர்மின் அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கினம் உண்டு. அது தூய வெண்மையா பெண்குயினை போல அவ்வளோ அழகா ஒயிட்டா இருக்குமா. அப்ப அதை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா வேடவர்கள் செய்யற காரியம் என்ன தெரியுமா? அது மரப்பொந்துகளுக்குள்ள இருக்குமா.
அந்த மரப்பொந்துகளுக்குள்ள இருக்கிற அந்த எர்மீன் தன்னுடைய உணவுக்காக வெளியில போகும்பொழுது அந்த மரப்பொந்துகளுக்குள்ள அழுக்கு, தூசி, துர்நாற்றம், குப்பைய போட்டு வச்சிருவாங்களாம். தன்னுடைய உணவை தேடிட்டு தன்னுடைய மரப்பொந்துகளுக்குள்ள நுழைஞ்சி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை நினைக்கிற நேரம் அந்த பொந்தை கவனிச்சு பார்த்தா அது ரொம்ப துர்நாற்றமா, வாடையோடு, அசிங்கமா இருக்குமா. அப்போ அது தயங்கி போய் அது மரத்துக்கு கீழே இருக்குமா. ச்சே, இதுக்குள்ள நான் நுழைஞ்சேன் அப்படின்னு சொன்னா என் தூய வெண்மையான சரீரம் அழுக்காயிரும், அதனால நான் இதை கரைப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லி தயங்கி வெளியில நிக்குமா. அந்நேரம் அதை வேடவர்கள் வந்து அம்பு விட்டு எய்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களாம். யோசித்து பாருங்களேன், 5 அறிவுள்ள அந்த எர்மின்கிற ஒரு விலங்கினத்துக்கு கூட தெரியுது தன்னுடைய சரீரத்தை கரைப்படுத்தக்கூடாது. எவ்வளோ அழகா ஆண்டவர் என்னை படைச்சிருக்கிறாரு, நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை கூட கொடுக்கறதுக்கு அது வில்லிங்கா இருக்குது. உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த பொந்துக்குள்ள போய் தன்னுடைய சரீரத்தை கரைப்படுத்த விரும்பல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம செய்யறது தப்புன்னு சொல்லி தெரியும்ல தங்கச்சி, ஆண்டவர் உன் கூட பேசுறாரு, உன் கூட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீ பார்க்கிற காரியங்கள் சரியில்லை, உன் மொபைல் ஃபோன்ல நீ எதெல்லாம் என்ஜாய் பண்ணி இது எனக்கு டைம் பாசிங் அப்படின்னு சொல்லி நீ நேரத்தை செலவழிக்கிறியோ இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிற காரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. மகளே, அந்த காரியத்தை நீ விட்டு வெளியில வர்றதுக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணியே. உன் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடை, நான் பரிசுத்தமா வாழ்க்கை வாழ போறேன். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே நீங்க என் கூட வாங்க, என் கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க, ஒரு சாங்டிஃபிகேஷன் லைஃப்பை நான் லீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்களேன். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு துணை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க என்னை பரிசுத்தமான பாதையில் என்னை வழி நடத்துங்க. என்னை சூழ்ந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களோட பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரு. முதலாவது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய தீர்மானம், தானியேல் புஸ்தகத்திலேருந்து ஆண்டவர் நம்மோடு கற்றுக் கொடுக்கறது பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி. 2வது என்ன தீர்மானம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சர்வ் ஹிம். ஃபர்ஸ்ட் சாங்டிஃபிகேஷன் பார்த்தோம், 2வது சர்வ் ஹிம். ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். தானியேலோட அவங்களுடைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த பாபிலோன் தேசத்துல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்க முன்னாடி ஒரு பெரிய சவால் வைக்கப்படுது. என்ன சவால் அப்படின்னு சொன்னா, அந்த நேபுகாத் நேச்சார் அந்த ராஜாவுடைய சிலைய, பொற்சிலைய செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எல்லா மக்களும் என்ன செய்யணுமா, அதை தாழ விழுந்து பணிந்து கொள்ளணுமா. எல்லா விதமான வாத்தியங்கள் எல்லாம் மேல தாளத்தோடு, எக்காலம், வீணை, எல்லா சுரமண்டல சத்தத்தோடு ஒரு சத்தம் தொனிக்கப்படும். அந்த சத்தம் தொனிக்கப்படுகிற வேலையில சுற்றில இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த சிலையை வணங்கணும் அப்படிங்கிறது ராஜ உத்தரவு. அப்ப இவங்க எல்லாரும் என்ன செய்யணும், இயேசுவே, ஆண்டவரே, தேவனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொற்சிலைய ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிட்டு தாழ விழுந்து என்ன செஞ்சிருக்கலாம், பணிந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனா இவங்க அந்த காரியத்தை செய்ய துணிவே கொள்ளலைங்க. தைரியமா நிக்கிறாங்க, வைராக்கியமா நிக்கிறாங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நாங்க இந்த காரியத்தை செய்ய மாட்டோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆண்டவரை தவிர வேற எந்த தெய்வமும் இல்லை அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்க. 10 கட்டளையில பிரதான கட்டளையாகிய ஆண்டவரை சேவிக்கணுங்கிறத அவங்க வாழ்க்கையில உறுதியா அவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்க. அதனால அந்த காரியத்தை அவங்க செய்ய துணிகரம் கொள்ளவே இல்லை. ஆண்டவரை சேவிக்கிறது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில பிரதானமா வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, என்ன நீ சேவி, எனக்காக நீ வாழு, என்ன பிரியப்படுத்து, என்ன நேசி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அவரை நம்ம எப்படி நம்ம சேவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அந்த இடத்துல அவங்களுக்கு பொற்சிலையை வணங்காதது நிமித்தமா ஒரு அக்கினி சூளைக்குள்ள போடப்பட்டாங்க. அந்த அக்கினி சூளை சாதாரணமா எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி சூளையை விட 7 மடங்கு அதிகமா அதை சூடு உண்டாக்குனாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அவங்க அந்த அக்கினி சூளைக்குள்ள போடப்பட்ட பொழுதும் 4வது மனிதரா
தேவன் அந்த இடத்துல அக்கினி சூளையில இறங்கி வந்தார். தேவ சாயல்ல தேவன் இறங்கி வந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்லையும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்க எந்த இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல நீங்க வைராக்கியமா நின்னு பாருங்களேன். அவருக்காக நீங்க அவரை விட்டு கொடுக்காம, அவரை மறுதலிக்காம, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்க நிரூபித்து காண்பிக்கும்படியா நீங்க வைராக்கியமா நீங்க நின்னீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கையில அவர் எழுந்தருளுவார். உங்க பிரச்சனையில, உங்களோட தேவையில்ல, உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்துல ஆண்டவர் தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லி அவர் எழுந்தருளுவார். அவங்களுடைய முடி கூட கருகி போகலைங்க. பாருங்களேன், அவங்க சாயல் தேவ சாயலாய் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா நீங்க இருக்கிற இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி அவர் உங்களுக்காக இரக்கம் செய்கிறவராய் எழுந்தருளுகிறவராய் இருக்கிறாருங்க. உங்களுக்காக அவர் வழக்காடுவார், உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார், உங்களுக்காக காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கே, ஐயோ எனக்கு இந்த பலவீனம் இருக்கே, ஐயோ எனக்கு இந்த போராட்டம் இருக்கே, நான் இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ண போறேன், இந்த எக்ஸாம் நான் எழுதி நான் பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு நீங்க கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா நில்லுங்க. இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். சண்டேனா நான் சர்ச்சுக்கு தான் போவேன், சண்டேனா இது ஆண்டவருக்காக கொடுக்கப்பட வேண்டிய நாள், இது ஆண்டவருக்காகவே நான் செலவிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க எந்தெந்த காரியத்துலலாம் ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டுறீங்களோ, அவரை சேவிக்கிறதுல, அவரை பணிந்து கொள்கிறதுல நீங்க வைராக்கியம் பாராட்டுறீங்களோ, உங்க வைராக்கியத்தை பார்த்து தேவன் உங்களுக்காக எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களோட பிரச்சனைகளில் அவர் ஒரு பங்குதாரராய் வந்து, அவர் உங்களோடு தோள் கொடுக்கிறவராய் வந்து, உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராய் வருகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு மாறும், உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்களுடைய கவலைகள் மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவது, இந்த தானியேல் புஸ்தகத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கும்படி நம்ம தீர்மானிக்கணும். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல தானியேல் இடத்துல ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாரும் அவரிடத்துல குற்றத்தை தேடுறாங்க. ஆண்டவருக்குரிய காரியத்தை தவிர யாதொரு குற்றமும் அவரிடத்துல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. வேற எந்த குற்றமும் அவனிடத்துல கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்துலயும் தானியேல் ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஒர்க்லயும் அவர் சின்சியரா இருக்கிறாரு. அவருக்கு கொடுத்த எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை சிறப்பா செய்யறாரு. அவருக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் அவர் நேர்த்தியா அவர் செய்து முடிக்கிறார். அப்ப அவரிடத்துல குற்றம் சொல்லி கண்டுபிடிச்சா அவர் வந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றத்தை தான் அந்த ஜனங்கள் கண்டுபிடிச்சு அதை ராஜாவினிடத்துல சொல்றாங்க. அப்போ ராஜா வந்து இப்படி எல்லாரும் சேர்ந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜ முத்திரை போடப்படுது தானியேலுக்கு விரோதமா. அந்த தானியேல் அந்த ராஜ முத்திரை போடப்பட்டிருந்தாலும் அவர் வந்து ராஜாவுக்கு பயந்து அந்த காரியத்தை அவங்க செய்யாம இருக்கல. 3 வேளையும் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்ப தானியேல் முன் செய்து வந்தபடியா எப்பயுமே அவருடைய ரொட்டீன் பிரேயர் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, 3 முறை ஜெபிக்கிற ஒரு பழக்கம் தானியேலுக்குள்ள இருந்தது. ஒருவேளை நீங்க இந்த வார்த்தையை கேட்கும் போதுல 3 டைம்ஸ் அவங்க ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படலாம். ஆனா 3 வேளையும் ஜெபம் பண்ணாலும் எவ்வளவு நேரம் ஜெபிச்சாங்க அப்படின்னு சொல்லி போடப்படல. அதனால நீங்க பல மணி நேரம் ஜெபிச்சாங்கன்னு சொல்லி கூட இல்லை. அவங்க ஜெபித்த ஜெபம் ஒரு 5 மினிட்ஸ் மீனிங்ஃபுல்லா ஒரு குவாலிட்டியான டைமை ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவங்க எவ்வளோ நிமிஷமோ எவ்வளோ நேரமோ எவ்வளோ மணியோ அவங்க ஜெபிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அது ஒரு ரெகுலாரிட்டியா ஒரு ரொட்டீன் லைஃப் அவங்களோட லைஃப்ல அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க.
தினமும் அவங்க 3 முறை 3 வேளை அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய லைஃப்ல இந்த ப்ரேயர் டைம் ஷெட்யூல்குள்ள ஒரு ரெகுலர் ஃபாலோ அப் நமக்கு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவதற்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அது காலையா இருக்கலாம், இரவா இருக்கலாம், சாயந்தரமா இருக்கலாம், எந்த நேரமா இருந்தாலும் சரி. இது இந்த டைம், இது ஆண்டவருக்கு நான் கொடுக்க போற நேரம். இந்த நேரத்துல நானும் என் தேவனும் மட்டும்தான். இதை நான் செய்யாம அந்த டைமை நான் வேற எதுக்குமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க மனசுல ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயமா உங்களை பிளஸ் பண்ணுவாருங்க. உங்க பெஸ்ட் டைமை ஆண்டவருக்கு கொடுங்க. அது அதிகாலை நேரம்தான். ஆண்டவரோடு நீங்க தனிமையில அமர்ந்துருங்க. குவைட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த நேரத்தை. அமைதியான நேரம். அந்த அமைதியான நேரத்தை ஆண்டவருக்கென்று கொடுக்கும்படி டெய்லி அந்த ப்ரேயரை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தானியேல் இடத்துல 3 வேளையும் ஜெபிக்கிற அந்த பழக்கம் அவருக்கு இருந்தது. அவர் 3 வேளையும் ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாரு. எருசலேமுக்கு நேராக பலகணிகளெல்லாம் திறந்திருக்க ஜெபிக்கிறாரு. அவருக்கு தான் கட்டளை வந்துருச்சே ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ராஜா ஆர்டர் போட்டார்ல. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? யாருக்கும் தெரியாம ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு ஜெபிப்போம், படுத்துட்டு ஜெபிப்போம், நடந்துட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கல. அவர் முன் செய்து வந்தபடியும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் அந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ரேயர் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? கண்ணை திறந்து ஜெபிப்போம், அல்லது நம்ம நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே ஜெபிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இவர் எதுக்குமே பயப்படலை பாருங்களேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் எதனாலும் நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி. நான் என்னுடைய வைராக்கியத்தை நான் ஆண்டவருக்கு அந்த ஜெபிக்கிற நேரத்தை, அந்த ஜெபிக்கிற முறையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாண்ட் பண்றாரு பாருங்களேன். அங்கதான் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்யறாரு. அந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவரே தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு ராஜாவுடைய வாயிலிருந்து உன்னதமான தேவனை ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு பெயரிட வைக்கிறாரு அந்த ராஜா. பாருங்களேன், எவ்வளோ பெரிய அற்புதம். அந்த சிங்க கெபிக்குள்ள தான் அவரை தூக்கி போடுறாங்க. பயங்கர பசியோடு பெரிய பெரிய சிங்கங்கள்லாம் இருந்திருக்கும். தானியேல் அந்த ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படியிலன்னு சிங்க கெபிக்குள்ள போட்டப்பட்டிருந்தாலும் அந்த சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவே இல்லைங்க. எல்லாம் இவரை பார்த்து அப்படி ஸ்டன் ஆகி நின்றுக்கும். ராஜா சிங்கக்கெபியில தானியேலை போட்ட பிறகு அன்னைக்கு ராத்திரி அவர் என்ன செய்யலையா? 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு. ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகள் தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. அவர் அன்னைக்கு சாப்பிடவும் இல்லையா. அவருக்கு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு கீத வாத்தியம் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், அப்படியே கேட்டுக்கிட்டே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எந்த இதுவுமே அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. எல்லாத்தையும் அவர் பக்கத்துலயே அலோ பண்ணல. சாப்பாடு வேண்டாம், எனக்கு இந்த இசை வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனிமையில இருக்கிறாருங்க. அவருக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கமே வரல. ஆனா சிங்கக்கெபிக்குள்ள போடப்பட்ட தானியேல் ஒரு அழகான குட்டி சிங்கத்தை கூப்பிட்டு நல்லா தடவி கொடுத்து அது மேல தலையை வச்சு நிம்மதியா ஒரு தூக்கம் தூங்கியிருப்பாரு. காலையில எழும்பின உடனே தீவிரமாய் போறாராம் ராஜா. தீவிரமாய் போனான் சிங்கங்களின் கெபிக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அங்க போய் அவர் துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி போடப்படுது. துயர சத்தமான என்னது? அடி வயிற்றுல இருந்து அப்படியே உயிர் போறாப்புல கத்துவாங்க பாருங்களேன். அப்படி வேதனையின் உச்ச கட்டத்துல இருந்து அவர் கத்தி இருக்காரு. ராஜா யாரு இவர்? யாரையா ஒரு ஆள் அனுப்ப வேண்டியதானே? தானியேல் பிழைச்சு கிடக்கானா, செத்து போயிட்டானா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொடக்கு போட்ட வேலை பார்க்கறக்கு அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அவங்கள அனுப்பியிருக்கலாம்ல. ஆனா அவர் அப்படி செய்யல பாருங்க. அவருக்கு தூக்கம் வரல, எப்படா விடியும் அப்படின்னு சொல்லி காத்திருந்தாரு. தீவிரமா போடுறாரு. ஓடி போனதோட அல்ல, துயர சத்தமா கத்துறாரு, கத்தி கூப்பிடுறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, தானியேல அந்த ராஜா சொல்றாரு, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிறங்காரு.
நம்மளை பார்க்குறவங்க நம்மளை எப்படி சொல்லுவாங்க யோசித்து பாருங்களேன். இவ ஜெபிக்கிற பிள்ளை, இவ ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிற பிள்ளை, இவ ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நீங்க 10ஓட 11ஆ நீங்க வாழ்ந்துட்டு போறீங்களா? அல்லது ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா நான் இருக்கணும். எல்லாரும் செய்றாங்க. எல்லாரும் ஜாலியா இருக்கிறாங்க. நானும் அதே மாரி இருந்துட்டு போறேன். இது இல்லம்மா கிறிஸ்தவ வாழ்க்கை. இவ ஒரு வேறு விதமா இருக்காளே! இவ கொஞ்சம் வித்தியாசமா இருக்காளே! இவங்கிட்ட ஒரு வித்தியாசத்த நான் பார்க்க முடியுதே! அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்றீங்களா? யோசித்து பாருங்களேன். அந்த ராஜாவுடைய கண்கள் தானியேலை எப்படியாக கண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. இன்னைக்கும் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய பிரேயர் சின்சியரா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம சாங்டிஃபிகேஷன் பரிசுத்தத்தை குறித்து நம்ம பார்த்தோம். பரிசுத்தமாக வாழ்க்கை வாழணும்னு தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். 2வது சர்வ் ஹிம், அவரை சேவிக்கிறதுல, அவருக்காக வாழ்றதுல வைராக்கியமாக நம்ம நிற்கணும்னு பற்றி நம்ம பார்த்தோம். ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். 3வது நம்முடைய ஜெப வாழ்க்கை சின்சியராக இருக்கணும். என்னைக்கோ நான் ஜெபிச்சேன், அவ்வளோதான், முடிச்சிட்டேன், என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. இப்போ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நாளைக்குல இருந்து, இன்னைக்கு நைட்ல இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஆண்டவரோட கொஞ்ச நேரம் நான் தனியாக உட்கார்ந்துருக்க போகிறேன். என் பாரத்தெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்ல போகிறேன். அவரை போல உங்களை விசாரிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது மகளே. அவரை போல உன்னை அரவணைக்கிறதுக்கு யாருமே கிடையாது மகளே. இந்த உலகத்துல எந்த காரியத்தினாலும் நீ நம்பி சொல்லலாம் அப்படின்னு சொன்ன அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவர் உன்னை சரியா ஆலோசனை தந்து அவர் உன்னை கைட் பண்ணுவாரு. நீ அவரிடத்துல நீ போறியா? ஜெபிக்கும்படி நீ போறியா? உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ ஷேர் பண்ணும்படி போறியா? உன்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறாரு. உன்னுடைய ப்ரேயர்ல ஒரு சின்சியாரிட்டி காணப்படணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த 3 தீர்மானத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இப்பொழுது நான் உனக்காக ஜெபிக்க போறேன். ஆண்டவர் உன்னோடு பேசுவார். அவர் பேசிய காரியத்துக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவ. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கண்மணியை கேள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எங்களுடைய அன்பு வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைங்க உண்மையே நேசிக்கிறாங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க வாழ்க்கையில இன்னும் உண்மை பின்பற்ற முடியாதபடி தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் கத்த நீங்க நீக்கி போடுங்க. ஆண்டவரே, இந்த வருடத்துல அவங்க எப்படிலாம் வாழணும், என்னெல்லாம் தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி நீங்க அவங்க கூட பேசியிருக்கிறீங்க. அந்த தீர்மானத்தின்படி அவங்க நடக்க உதவிச்சீங்க. பரிசுத்தமாய் வாழ உதவிச்சீங்க. உமக்கு முதலிடம் கொடுத்து உண்மை சேவிக்கிற பிள்ளைங்களாய் எங்களோட பிள்ளைங்க வாழ உதவிச்சீங்க. அவங்களோட ஜெப வாழ்க்கை தினந்தோறும் உம்மை சேவிக்கிற ஒரு வாழ்க்கையாய், தினந்தோறும் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. இந்த நாளில் அவங்க எடுக்கிற தீர்மானத்துல நிலைச்சு நிற்க உதவிச்சீங்கப்பா. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை எங்க பிள்ளைங்களுக்கு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களோட பிள்ளைங்களை வழிவிலக செய்கிற எல்லா காரியங்களிலும் விட்டு எங்க பிள்ளைங்களை நீங்க விளக்குங்கப்பா. பாவ சூழ்நிலைகளிலிருந்து எங்களோட பிள்ளைங்களை விளக்குங்கப்பா. நல்ல நண்பர்களை எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க தாங்கப்பா. உமக்கு பயந்து உண்மை நேசிக்கிற பிள்ளைகளா, உமக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைங்களா எங்க பிள்ளைங்களை நீங்க மாற்றுங்க. இப்பொழுதும் அவங்களுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா பாரங்களையும் நீங்க எடுத்து போடுங்கப்பா. எனக்கு இந்த அற்புதம் வேணும், திருமண காரியம் நடக்கணும், வேலை இல்லை வேலை கிடைக்கணும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்கப்பா. அவங்க எதிர்பார்க்கிற நன்மையான காரியத்தை கத்த சீக்கிரத்துல அவங்களோட வாழ்க்கையில கட்டளிடுங்கப்பா. உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னீரே, அப்படியா எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு துளிர்க்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை கட்டளிடுங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களிலும் நன்மை உண்டாக எங்களுடைய பிள்ளைங்களை நீங்க நினைத்தருளுங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களுடைய வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் சுவாமி. அவங்களுடைய எல்லா இருதயத்தின் பாரங்களையும் கத்த நீங்க அகற்றி போடுங்க. தொடர்ந்து உமக்காக உங்களுடைய நாம மகிமைக்காக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எழும்பட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.